இதுதான் விஷயம். அந்த ஃபுட் பிரிண்ட்ட நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபுட் பிரிண்ட்னா நம்ம கேண்டில்ஸ் எல்லாம் ஓகே. அதெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு இடையில எந்த இடத்துல நடக்குது? ஏன் 5 கேண்டில் போனது இந்த கேண்டில் போகல? முதல் கேண்டில்ல போகல, 2வது கேண்டில்ல போகல, 3வது 5வது கேண்டில்ல போகுது, 7வது கேண்டில்ல போகுது. ஏன் முதல் கேண்டில்ல போயிருந்தா என்ன? மக்கள் பணத்தை போடணும். இல்ல மக்கள உள்ள இழுக்கிறதுக்காக அந்த ஈக்கள் மிக்கிறதுக்கு பண்ற வேலை. அதுக்கப்புறம் ஈக்கள் வந்தேன்னா மொத்தமா கொசுவலைய போட்டு மூடிருவோம். இதுதான் கதை. இதுதான் நம்ம இழக்கிறதுக்கு. நம்ம நவீன் சார்ட்டே இந்த கதை இந்த இந்த இத கேட்டு அவர் சொன்னாரு. சார் நம்ம ரீட்டைலர்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது தானே சார். அவ்வளவு பணம் நம்மகிட்ட இல்ல. அப்படியெல்லாம் கிடையாது. ரீட்டைலர் தனித்தனியா இருக்கான். அவனோட பணத்தை நம்மகிட்ட அதிகம் இருக்கு. ஆனா நம்ம தனித்தனியான இதுல போடுறோம். ஆனா ஒரே இதுல போட்டா நம்ம ஒண்ணு ஜெயிச்சிடலாம். அதுக்கு நம்மளால முடியாது. எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து இது மாதிரி பண்ணுங்கன்னு பண்ண முடியாது. அது இல்லாம மல்டிநேஷனல் விடாது. எம்எல்எம் விடாது. உட்கார அப்ப நம்ம வச்சுக்கோங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? போர்க்களமாயிரும். கண்டிப்பா. ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றவன் அவனுடைய பவர் ஒன்று மணி, 2வது விஷயம் அவங்களுடைய மைண்ட் செட், 3வது விஷயம் அவன் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. அவன்கிட்ட அந்த டிசிப்ளினும் இருக்குது, ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது, மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கான, அதாவது மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கறது அளவுக்கான என்வரான்மெண்டல் செட்டப் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் எஸ் ரீட்டைலராக, ரீட்டைல் ட்ரேடராக நாம் நமக்கான ஆக்சஸ் என்ன இருக்குது? ஃபுட் பிரிண்ட் சார்ட் அதெல்லாம் பெய்டு வெர்ஷன், அதெல்லாம் கூட விட்டுருங்க. ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் 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 என்ன சொல்கிறாங்களே இந்த கிரீக்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, இது 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 எல்லாம் என்னது? சிம்பிள். ஒரே ஒரு விஷயம் பேசுவோம். இதில் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் அல்லது கிரீக்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய டேட்டா அப்படின்றது ஆர்டர்ஸோட ட்ரான்ஸ்ஃபர், ட்ரேடர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை தான் அந்த கிரீக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான வேல்யூ ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டுன்ற மாதிரி காட்டுது. ஓகேங்களா? அதோட மாற்றங்கள் எவ்வளோ டைமில் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகுது, அந்த டேட்டா எவ்வளோ டைமில் அப்டேட் ஆகுது, அந்த டேட்டா உண்மையிலுமே நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியான மில்லி செகண்டில் ட்ரேடான லைவ் டேட்டாவா அல்லது டிலேடு டேட்டாவான்னு உங்களால் வெரிஃபை பண்ணுறதுக்கான விஷயம் உங்கள்கிட்ட இருக்குதா நார்மல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்ட்ட? கண்டிப்பா இருக்காது. எப்படி சார்? கண்டிப்பா இருக்காது சார். அப்போ இருக்காது. அப்படின்றப்போ அந்த விஷயத்தை ஏன் நீங்க தேடி போறீங்க? முதல் விஷயம், ஆப்ஷன் நீங்க ப்ராஃபிட் பண்றதுக்கு ஒரு நல்ல வழிதான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனா அந்த ஆப்ஷன்ல என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு லாஸ் அப்படின்றது வருது. அதில் என்னால் கிரீக்ஸை சரியாக பார்க்க முடியலையோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை சரியாக பார்க்க முடியலையோ, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுட் பிரிண்ட் சார்ட் எனக்கு தெளிவாக தெரியலையோ, இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஃபுட் பிரிண்ட் எப்படிப்பா உங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்குவான் ஒருத்தன்? என்எஸ்சியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா டிலேவாக தான் பப்ளிக்கு காட்டுறாங்க. இன்னைய வரைக்கும் ஆப்ஷன் டிகோடர் market direction finding is clueless till date, either bullish or bearish in intraday. Okay, that's the main loss in all segments, F&O, equity, commodity. அப்படி யார் சார் உங்களை இன்ட்ராடேல மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ப்ரைஸ் போகிற மூமெண்ட்ஸில் அப்படி யார் உங்களை ட்ரேட் பண்ண சொல்கிறா? உங்களுடைய தேவைகள் காரணமாகத்தானே நீங்கள் போய் எவ்ரிடே ட்ரேட் பண்ணணுன்ற மைண்ட் செட் உங்களுக்கு வருது. இந்த விஷயத்தை நான் நிறைய நம்ம லைவில் வந்து கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கிறோம். என்ன, நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுங்கள், ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணுங்கள், எந்த செக்மெண்ட் வேணாலும் பண்ணுங்கள், ஓகேவா? அதாவது டெரிவேட்டிவ்ஸ் பண்ணுங்கள், ஈக்விட்டிஸ் பண்ணுங்கள். நான் அதை வந்து உங்களை இதை பண்ணு அதை பண்ணாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கிடையாது ஒரு ரைட்ஸ். பட் அதை பற்றின தெளிவான புரிதலோடு தான் நீங்கள் அந்த விஷயத்தை வேலையாக செய்கிறீங்களா அப்படின்றது யோசிச்சு பார்த்துக்குங்க. ஆப்ஷனில் ட்ரேட் போட்டால் ப்ராஃபிட் வரும், ஆனால் நீங்கள் ட்ரேட் போடுற இடத்துல ப்ராஃபிட் வருமானது என்னைக்காச்சும் திங்க் பண்ணிவிட்டு என்ட்ரி போட்டிருக்கீங்களா? எனிவே நான் வந்து என்ன சொல்கிறது, அப்போ ஆப்ஷன் பண்ண வேண்டாம், வேற எங்கே தான் நான் போய் பண்ணுறது? இப்படியெல்லாம் கேள்வி வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே,
இன்ட்ராடே அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்றே ஒன்றுங்க. இதில் இந்த ஆப்ஷனில் குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபைனலாக இப்போ ஒரு விபீஷ்ணன் சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன். நேற்று லைவில் அந்த விஷயத்தை நான் சொன்னேன் ஒரு கணேஷாட்ட. இன்னைக்கு நம்மளுடைய கூகுள் மீட் செஷனில் மணி பி அவருக்கு நான் சொன்னேன். மொயின் கான் அங்கே இருந்தாருன்னு நினைக்கிறேன். எஸ், இவங்க பவானி சங்கர் இருந்தாங்க, ரவி சார் இருந்தாங்க. ஓகே, இவங்கெல்லாம் இருந்தீங்க கூகுள் மீட் இன்னைக்கு நம்மளுடைய வீக்லி ஃப்ரீ செஷனில். டைரக்ஷன் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இன்ட்ராடேல அதோட டைரக்ஷன் நமக்கு புரியாது, அது க்ளூலெஸ், ரைட்? நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த க்ளூலெஸ்ஸாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களை யார் என்ட்ரு ஆக சொல்கிறா? அப்படி நீங்கள் என்ட்ரானால் ப்ராஃபிட் பண்ணலான்னு சொல்லி உங்களை ட்ரிகர் பண்ண அப்படி 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 உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் என்னென்ன கிரியேட் ஆகுதோ அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம தானே நீங்கள் ட்ரேடிங்கில் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த லைவில் பார்த்துட்ருக்க 45 பேரும் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது தப்புன்னா சொல்லுங்கள். இன்ட்ராடே க்ளூலெஸ். ஓகே, ஐ அக்செப்ட். புல்லிஷோ பேரிஷோ தெரியாது. தெரியாத இடத்துல உனக்கு என்ன வேலை? லாஸ் ஆகுதுன்னா ஆகத்தான் செய்யும். சரி, இவ்வளோ வாய் பேசுறியே, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? மார்க்கெட்டோட மேனிப்புலேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. என்ன அப்படின்னா 1 மினிட் மேனிப்புலேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கிற அளவுக்கு 5 மினிட்ல நடக்காது. 5 மினிட் மேனிப்புலேஷன் நடக்கிற மாதிரி 15 மினிட் நடக்காது. 15 மினிட் மேனிப்புலேஷன் நடக்கிற மாதிரி 1 ஹவர் நடக்காது. 1 ஹவர் மேனிப்புலேஷன் நடக்கிற மாதிரி டெய்லி நடக்காது. டெய்லி கேண்டில் மேனிப்புலேஷன் பண்ணுற மாதிரி வீக்லி நடக்காது. வீக்லி கேண்டில் நடக்கிற மேனிப்புலேஷன் மாதிரி மந்த்லியில் சீக்கிரம் நடக்காது. இதுக்கு தான் நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களுடைய மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். 1 மினிட் நான் போகிறேன், 3 மினிட் நான் போகிறேன், என் ஸ்டாப் லாஸை தூக்கத்தான் செய்வான். அந்த இடத்துல உங்களை என்ட்ரி எடுக்க வைக்கிறான். அவர் சொன்ன விஷயம் தான். நானும் அவரும் இதுக்கு முன்னாடி ஜிமிட்டில் பேசியிருக்கோம். நானும் நம்மளுடைய யூடியூப் லைவில் அதே தான் கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களை என்ட்ரி எடுக்க வச்சா தான் சார் அவங்களுக்கு பணம்.